ஹாய் எவ்ரி ஒன். இப்பொழுது நாம் அனைவருமே இந்த மே மாதத்துக்கு உண்டான ஜோதிட பலன்களுக்கு மிகவும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி என்பது நிகழ்ந்து விட்டது. எந்த ஒரு அஸ்ட்ரோ சாஃப்ட்வேர்ல போய் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நம்ம அதுக்கு ஜாதகம் கணிக்கணும்னு டீட்டெயில்ஸ் கொடுத்தோம்னா சனி என்ற ஒரு கிரகம் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறது அப்படின்னு தான் அந்த ஜாதகத்தினுடைய அவுட்புட் என்பது இருக்கும். மேலும் இந்த மே மாதத்தில் 2 முக்கியமான பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது. இந்த மாதத்தின் நடுவில் ராகு பயிற்சி மற்றும் குரு பயிற்சி, அதாவது மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இனி கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மேலும் இது நாள் வரை ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் இனி மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இதையும் தவிர இதே மே மாதத்தில் சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த மாதத்தின் கடைசியில் உச்ச சுக்கிரன் மேஷத்துக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இதையும் தவிர புதன் என்ற கிரகம் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் மீன ராசியில் இருந்து பிறகு மேஷ ராசிக்கு வந்து இந்த மாதத்தின் கடைசியில் அவரும் ரிஷப ராசிக்கு வருகிறார். இந்த பக்கம் கும்பராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய, எதிர்முனையில் இது நாள் வரை கன்னி ராசியில் இருந்த இந்த கேது என்ற கிரகம் இனி சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஒரு விதத்தில் பார்த்தால் இந்த மே மாதத்துக்குண்டான நிறைய பிளானட்டரி டிரான்சிஷன்ஸ் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. நமக்கு என்ன மாற்றம், நாம் ஒரு ஏற்றம் வருமா, இல்லை எங்கேயாவது மிரண்டு போவோமா அப்படின்னு நிறைய பேர் தனித்தனியா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் பலன் அளிக்கக்கூடிய விதத்தில் இந்த பதிவை நாங்கள் ஒட்டுமொத்தமாக தயாரித்துள்ளோம். எங்கே நமக்கு பிளஸ் பாயிண்ட் இருக்கிறது, எங்கே நாம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்பதை இப்பொழுது துல்லியமாக ஒவ்வொரு ராசிக்குமாக நாம் காண்போம். சார், மீன ராசிக்கு 7.5 சனியில முதல் 2.5 முடிஞ்சிருச்சு, ஜென்ம சனி ஆரம்பிச்சிருச்சுங்கிறாங்க. இது நெகட்டிவா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. இப்போ 7.5 சனியில முதல் 2.5 தான் விரைய சனின்னு சொல்லப்படுது. நடு 2.5 ஜென்ம சனின்னு தான் சொல்றாங்க. ஒரு விதத்துல விரயம்ங்கிறது முடிஞ்சிருச்சு. ஆனா நமக்கு இந்த சனி பகவான் நம்ம ராசிக்கு 12, 11 அதிபதிகளா வர்றதுனால இவரே விரயஸ்தானத்துக்கும் இவரே லாபஸ்தானத்துக்கும் அதிபதியா வரார். இப்போ இவர் நம்மளுடைய ராசியில வரும் பொழுது இவர் விரயத்தையும் கொடுக்கணும், லாபத்தையும் கொடுக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, நமக்கு இது நாள் வரை நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது அப்படிங்கிறது 12ல இருந்த சனி மட்டும் கிடையாது, ராசியில் இருந்த ராகு. இப்பொழுது அவர் முதல்ல நம்ம ராசியை விட்டு வெளியில போறார். இப்போ நம்ம இது நாள் வரைக்கும் ரொம்ப கோபப்பட்டதும், ரொம்ப ஒரு மாதிரி பிடிவாதமா இருந்ததும், எதுக்கு கோபப்படுறோம்னு தெரியாம பல பேரை திட்டினதும், வேகமா செயல்பட்டு நாமே நமக்கு நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை பிடிச்சிக்கிட்டதும் இனி இருக்காது. ராசிக்கு 12ல ராகு போகும் பொழுது வெளிநாட்டு தொடர்புல அவர் பிளஸும் கொடுப்பார், மைனஸும் கொடுப்பார். ஆனா ராகுவை குரு பார்க்க இருப்பதனால் தன்னுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ராகு இழந்து நமக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார். நிறைய மீனராசிக்காரர்களுக்கு இது நாள் வரை வெளிநாட்டுல போய் இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்க போச்சுன்னு தெரியல, திரும்ப வருமானம் தெரியல, நிறைய கடன் வாங்கியாச்சு, டாக்குமெண்ட் எல்லாம் பேங்க்குக்கு போயிடுச்சு. கோல்டுன்னு நம்ம போட்டிருக்கிறதெல்லாம் கோல்டு மாதிரி தான், ஒரிஜினல் கோல்டுங்கிறது நம்ம கிட்ட இல்லை, அதெல்லாம் வேற ஒரு இடத்துல இருக்கு. அதெல்லாம் இனிமே நம்ம ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு படிப்படியா நம்மளால் முடியும். ஏன்னா ராசியை விட்டு ராகு வெளியில போச்சு. இந்த பக்கம் 7ல கேது இருந்தவர் 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 7ஆம் இடத்துல கேது இருந்த போது நிறைய பேர் திருமணத்துக்காக காத்திருந்து அதுல நிறைய பேருக்கு முறிவு, திருமணம் ஆனவர்களை இனி வாழ்க்கை நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் எல்லாமே இது நாள் வரை இருந்தது. இப்போ இவர்களுக்கு ராசியில் சுக்கிரன் உச்சம்ங்கிறது மாளவிகா யோகம். இது வெற்றி ஸ்தானாதிபதி உச்சம். அப்போ அது நமக்கு வெற்றியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதையும் தவிர இவர்களுக்கு அந்த குரு சுக்கிரன் புதன் கூட்டணியில சுக்கிரனும் புதனும் ராசியில் இருந்து 3ஆம் இடத்தில், அதாவது உபஜயஸ்தானத்தில் குரு வருவது என்பது வசுமதி யோகமாக வருகிறது.
இது ஒரு சுபயோகமாக வருகிறது. சுகஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானாதிபதி சேர்க்கை. 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் வந்து உச்சமடைந்தாலும் அவர் இங்கு ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாக இருந்தாலும் நமக்கு நம்ம ராசிக்கு சூரியன் நட்பு கிரகமாக வருகிறார். இப்போ 8ஆம் இடத்துக்கு நம்ம எங்க தோல்விகளையும் அவமானத்தையும் நஷ்டத்தையும் சந்திக்கிறோமோ அங்கு குரு பார்வை, எங்கு விரயத்தை சந்திக்கிறோமோ அங்கும் குரு பார்வை. அப்போ இனி நமக்கு தோல்வி, கஷ்டம், அவமானம், விரயம், வம்பு வழக்கு, வைத்தியத்தின் மூலம் தீர்வு, இதெல்லாம் வரிசையா ஒவ்வொன்றா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இது எல்லாத்தையும் தவிர மீனராசிக்கு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, இவர்களுக்கு 10ஆம் வீட்டின் அதிபதி தனது சொந்த வீட்டை பார்க்கிறது. ஜீவனாதிபதி ஜீவனத்தை பார்ப்பது என்பது இன்னும் 1 இயருக்கு இருக்கும். அப்போ தொழில் ஜீவனத்தின் மூலம் இவர்களுக்கு லாபம் அப்படிங்கிறது வரும். இதனை வைத்து படிப்படியாக ஒவ்வொரு பிரச்சனைகளாக அவர்கள் முடித்து கொள்ளலாம். மேலோட்டமா பார்க்கும் பொழுது நமக்கு ஜென்ம சனிங்கிறது ஒரு சின்ன மைனஸாக இருந்தாலும் ராசியை விட்டு ராகு வெளியே போவது என்பது நமக்கு ஒரு பெரிய பிளஸ். இப்போ ராசியில சனி வந்து உட்காந்தா என்ன பண்ணுவோம்னா, நம்ம கொஞ்சம் ஸ்லோவா இருப்போம். கொஞ்சம் விஷயங்களை அப்புறம் பண்ணலாம்னு தள்ளி போடுவோம். இது போல் இல்லாமல் நாம் மிகவும் சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் அந்தந்த விஷயங்களை அந்தந்த வேலைகளை அப்பொழுதே நாம் முடித்து கொள்வது போல் செயல்பட வேண்டும். இதையும் தவிர இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் கேது வந்து உட்காருவது ஒரு விதத்தில் நல்லதுதான். 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அதாவது ஒரு புதுசாக ஸ்கூலுக்கு மாத்திரம், ஒரு டியூஷன் டீச்சரை மாத்திரம், ஒரு காலேஜை மாத்திரம் அப்படிங்கும் பொழுது அதுக்குண்டான செலவு, அது நம்ம மெனக்கெடுறது ஒர்த்தா, அனுகூலமான பலன்களை கொடுக்குமா அப்படிங்கிறதை பார்த்து கொள்ள வேண்டும். இரவு நேரங்களில் தூக்கத்துக்கு போகும் பொழுது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்போ தான் அன்வான்ட் பர்சன்ஸ் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அந்த ஃபோன் கால்ஸ் எல்லாம் நம்ம எடுக்காமல் தேவையான விஷயமாக இருந்தால் ஆஃபீஸ் டைமில் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கொள்வது புத்திசாலித்தனம். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அயன சயன ஸ்தானத்தில் இருப்பதால் இரவு நேரத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள் வராமல் நீங்கள் உங்களை பார்த்து கொள்ள வேண்டும். மீனராசிக்காரர்களுக்கு ஓவராலா பார்க்கும் பொழுது இந்த மே மாதத்தில் சுக்கிரன் உச்சம் என்பதும் புதன் சுக்கிரன் கூட்டணி என்பதும் வெற்றி ஸ்தானாதிபதி உச்சம் அடைவது என்பதும், அதையும் தவிர ஜீவனாதிபதி சொந்த வீட்டை பார்ப்பது என்பதும், ராசியை விட்டு ராகு வெளியே போவது என்பதும் ஒரு மல்டி டைமென்ஷனல் ஆஸ்பெக்ட்ல இவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாகத்தான் இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தை நான் சொல்லிவிட்டேன். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதலான கவனம் தேவை. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், ஃபினான்ஷியலா இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது நம்மளை நெகட்டிவா கைடு பண்றதுக்கு யாராவது ஒரு நபர் வருவார். அப்பொழுது மட்டும் நீங்கள் உங்களை கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ளுங்கள். தேவையா என்பதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். பரிகாரம் என்று வரும்பொழுது இவர்கள் ஏதாவது ஒரு முறை திருநள்ளாறு சென்ற நலத்தீர்த்தத்தில் நீராடி அபிஷேகங்கள் அன்னதானங்கள் செய்வது, பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ்க்கு இவர்களால் முடிந்த அன்னதானம் செய்வது, துப்புரவு தொழிலாளர்களுக்கு இவர்களால் முடிந்த உதவிகள் தான தர்மங்கள் செய்வது, மேலும் வாழ்க்கையை இழந்த நபர்கள், வயதில் மூத்த நபர்கள், அதையும் தவிர கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு இவர்களால் என்ன உதவி செய்ய முடியும், ஒரு செப்பல் தானம் செய்வது, ஷூ தானம் செய்வது, இதெல்லாம் இந்த நடு சனியின் வீரியத்தை வெகுவாக இவர்களுக்கு குறைக்கும். அதுவும் இல்லாம ஏதாவது இவர்கள் இந்த ஆன்மீக பயணம்லாம் போகும் பொழுது உடலில் பலம் இருக்கும் பொழுது முடிந்தவரை நடைபயணமாக போவது இவர்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசியில் சனி வந்து அமரும் பொழுது கடுமையான உடல் உழைப்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஒரு ஒயிட் கலர் ஜாபாக இருந்தாலும் அன்னைக்கு அந்த துப்புரவு தொழிலாளர் வரலன்னா நம்மளே களத்துல இறங்கி அந்த வேலையை செஞ்சிடணும். அப்படி செய்யும் பொழுது உழைப்பை பார்த்து இந்த சனி என்ற கிரகம் பிரீத்தி அடைவார். அதன் தாக்கம் நமக்கு பெரிதாக பாதிக்காது. நண்பர்களே, உங்களது ஃப்ரெண்ட்ஸோ அல்ல ரிலேட்டிவ்ஸோ இந்த ராசியில் வரும்போது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நாம் மேலோட்டமாக ஜோதிட பலன்களை சொல்லாமல் காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் விளக்கம் சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். வெற்றி.